கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் பரிதாபம் கொள்ளும் தேவன். நம்முடைய தேவன் நமக்காக பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பரிதாபம் என்பது இறைவனின் அளவற்ற இரக்கத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் மீது நம்ம அளவற்ற இரக்கத்தை செலுத்தும் பொழுது அடுத்தது அவன் மீது நமக்கு ஆழமான அன்பு உண்டாகும். வேதம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி அளவற்ற இரக்கம் கொண்டதாக இருக்குமோ, ஒரு ஆழமான அன்பு கொண்டதாக இருக்குமோ, அதே போலதான் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயமும் அளவற்ற இரக்கமுடையதாகவும் அளவற்ற இரக்கமுடையதாகவும் ஆழமான அன்புடையதாகவும் இருக்கிறது. எனவேதான் அவருக்குள் அந்த பரிதாபம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்றாரு. நான் ரொம்ப பரிதாபப்படுகிறேன், என் ஜனங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம அநேகரை பார்த்து பரிதாபப்படுவோம். அநேக நபர்களை பார்த்து அவர்களுடைய இல்லாமையை பார்த்து, அவர்களுடைய வறுமையை பார்த்து, அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து, அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிற அழுகையை பார்த்து நம்ம அறியாம அவங்களுக்காக பரிதாபப்பட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம், அல்லது நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோம். ஏனென்றால் அந்த பரிதாபப்படுகிற இருதயம், அந்த பரிதாபப்படுகிற அந்த குணம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம அநேகருக்காக பரிதாபப்படுகிறோம், நமக்காக யாராவது பரிதாபப்படுகிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனையோ பேருக்கு பரிதாபப்பட்டு உதவி செய்து அவர்களை நல்ல நிலைமைகளுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, நாம் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது, நாம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில ஒரு திக்கற்றவர்களாக, அனாதைகளாக நாம் நிற்கும் பொழுது நமக்காக பரிதாபப்படுகிறவர்கள் இந்த பூமியிலே யார் இருக்கிறார்கள்? விரல் விட்டு எண்ணும் நபர்கள் கூட நம் அருகே இல்லை. தேவ பிள்ளைகளே, எனக்காக யார் பரிதாபப்படுவா? எனக்காக பரிதாபப்படுறதுக்கு இந்த பூமியில யாருமே இல்லை. பாருங்க, வேத வசனத்துல வாசிக்கிறோம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தை தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவன் தமது ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்றாரு. ஐயோ, இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, ஐயோ இந்த ஜனங்களுக்கு தீங்கான காரியங்கள் ஒன்றும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் நமக்காக பரிதாபப்படுகிறார். ஆனால் நம்மை நேசித்த நண்பர்கள், நம்மை நேசித்த உறவுகள், நம்மை நேசித்த அநேகர் நம்ம மீது பரிதாபம் கொள்ளுகிறதில்ல. எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நான் ஒரு துன்பத்தின் பாதையில நடக்கும் பொழுது எனக்காக யார் இங்கே பரிதாபப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள்? எனக்காக யார் இங்கே கண்ணீர் வடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்? ஐயோ என்று சொல்லி எனக்கு யாருங்க பாவம் பார்க்கிறா? எனக்கு யாருங்க இரக்கம் பாராட்டுறா? என் மேல யாருங்க ஆழமான அன்பு செலுத்துறா? யாருமே இல்லை. என் மீது ஆழமான அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை. என் மீது இரக்கம் கொள்ளவும் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீது அளவற்ற இரக்கத்தை கொடுக்க தேவன் இருக்கிறார். உங்கள் மீது ஆழமான அன்பு செலுத்த தேவன் இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது போல, சிலரெல்லாம் சொல்லுகிறது போல, கானல் நீரை போன்றவர்கள். தண்ணி இருக்கிறது போல இருக்கும், ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற போல இருக்கும். கிட்ட போய் 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 பார்க்கும் பொழுது அது தண்ணீர் இல்லை, அந்த ரோட்ல அப்படியே தண்ணி இருக்கிறது போல ஜொலித்து கொண்டே இருந்தது. அதுதான் கானல் நீர். இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய இரக்கமும் மனிதர்களுடைய அன்பும் அப்படிதான் இருக்கிறது. அன்பு செலுத்துவது போல அன்பு செலுத்துவாங்க, ஆனா அவங்க கிட்ட உண்மையான அன்பும் மெய்யான அன்பும் இல்லை. ஏதோ கடமைக்காக சும்மா அன்பு செலுத்தினாங்க, அவ்வளவுதான். சிலரெல்லாம் அப்படியே டீப்பா இறக்கப்பட்டு உங்களுக்கு ஏதோ ஒன்று பெருசா ஒன்று செஞ்சிடறது போல, பெருசா ஏதோ ஒன்று கொடுத்துறது போல, ரொம்ப இறக்கப்படுறது போல நடித்தாங்க, ஆனா உண்மையான இரக்கத்தை செய்யல. அதுதான் நான் சொன்னேன், கானல் நீரை போன்றது. ஒரு பிரச்சனை வரும்போது அப்போதுதான் அவர்கள் நம் மீது வைத்திருந்த இரக்கமும் நம் மீது வைத்த அன்பும் வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளை,
இந்த உலகத்துல உண்மையா நம்ம மீது இரக்கம் கொள்கிறதுக்கும் மனிதர்கள் இல்லை, ஆழமான அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கம், அளவற்ற இரக்கம், அவருடைய அன்பு, ஆழமான அன்பு. அவர் ஒரு நாளும் நம்ம ஏமாற்ற மாட்டாரு. ஏசாயா 63:9 வாசித்து பாருங்கள். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ காலங்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும். அன்பு வருது, பரிதாபம் என்ன? இரக்கம் அர்த்தம், ஆழமான இரக்கம், அளவற்ற இரக்கம் அர்த்தம். தேவன் நம்ம மீது ஆழமான அன்பை வைத்திருக்கிறார், அளவற்ற இரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே நம்மை தூக்கி சுமந்து கொள்வாராம், நம்மை தூக்கி சுமந்து கொள்வாராம் நம்ம தேவன். உலகத்துல யாராவது நம்மளை தூக்கி சுமப்பாங்களா? ஒரு ஆபத்துல, ஒரு பிரச்சனையில நம்மளை தூக்கி சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு இருக்கிற மகளே, ஏன்னா நான் உன் மேல அளவற்ற இரக்கத்தை வச்சிருக்கிறேன், ஆழமான அன்பு வைத்திருக்கிறபடினால உன் பிரச்சனையில நான் உன்னை தூக்கி சுமப்பேன். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமதுக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்கிறது போல நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறபடினாலே உன்னை நான் தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 135வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவனா? ஐயோ பாவம் பிரதர், நிறைய நேரத்தில் நம்ம எத்தனையோ பேருக்கு பரிதாபம் பார்த்துருக்கிறோம். ஐயோ இல்லாதப்பட்டவங்க சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ பேருக்கு பரிதாபம் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு பரிதாபம் பட்டு எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறோம். ஆனால் எனக்கு இந்த பூமியில பரிதாபப்படுறதுக்கு யாரும் இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டு நிற்கிறேன். ஐயோ எனக்காக யாரும் பரிதாபப்படுறதுக்கு யாரும் இல்லையேன்னு வருத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். ஏசப்பா உங்களுக்காக பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். உங்க கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்க வேதனைகள் அவருக்கு தெரியும். அவர் நம்மை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் தனிமையில உட்கார்ந்து ஓன்னு சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிறதெல்லாம் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அளவற்ற இரக்கத்தையும் ஆழமான அன்பையும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறபடினாலே தேவன் உங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்களை எல்லா தீங்கிலிருந்து விடுதலையாக்குவார், உங்களை எல்லா ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். தேவனே உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார், தேவனே உங்களுக்கு இறங்கி உதவி செய்து உங்களை காப்பாற்றுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள் ஐயா, சொல்ல முடியல ஐயா, என் பிரச்சனையை எண்ணி முடியாதது, அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த வேலையில கூட எங்களுக்காக பரிதாபப்படுறதுக்கு யார் இல்லப்பா. ஐயோ பாவன், எங்களுக்காக பரிதாபப்படுறதுக்கு இந்த பூமியில ஒருத்தர் கூட இல்லப்பா, ஒரு நாதியும் இல்லை ஆண்டவரே. எனக்காக பரிதாபப்பட்டு எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இல்லப்பா. ஐயோ பாவம், நம்ம பிரதர் ஆச்சே, நம்ம அண்ணா ஆச்சே, நம்ம அக்கா ஆச்சே, நம்ம தங்கச்சி ஆச்சே ஆண்டவரே என்று எனக்காக பரிதாபப்படுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என் கூட இருந்தவர்களாம் ஆண்டவரே நம்பிக்கை துரோகிகளாய் போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்காக உண்மையாக செயல்படுறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை, எனக்காக உண்மையா பரிதாபம் படுத்துகிறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை அப்பா. நான் ஒரு அனாதையை போல, நான் ஒரு திக்கற்றவனை போல இருக்கிறேன்ப்பா. நான் ஒரு அனாதை ஆண்டவரே, இன்னைக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதையா நான் நிற்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இருந்து ஒரு அனாதையா நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த அனாதைக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ தகப்பனா இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னீரே. இதோ திக்கற்ற நிலையில இருக்கிற எனக்கு, திக்கற்ற நிலையில இருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம், என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே. எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அளவற்ற அன்பினாலே, ஆழமான அன்பினாலே, அளவற்ற இரக்கத்தினாலே ஏதாவது ஒன்றை என் வாழ்க்கையில் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. முடியலப்பா, முடியலப்பா, முடியலப்பா. நாட்களை கடக்க முடியல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் கடப்பது எங்களுக்கு ஆண்டவரே 1000 வருஷத்தை போல இருக்கிறது ஆண்டவரே. முடியல ஆண்டவரே, நடக்க முடியல ஆண்டவரே, கடக்க முடியல ஆண்டவரே. கடினமான சூழ்நிலைக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், கடினமான பாதைக்கு நேராக நான் கடந்து போயிருக்கிறேன். என்னால் ஒரே ஒரு அடி ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலப்பா ஆண்டவரே. ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில உயர்வதற்கு நான் எவ்வளவு
எவ்வளவோ முயற்சித்து தோத்து போனதுதான் மிச்சம். என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியலப்பா. இயேசப்பா, உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டீரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டு அற்புதத்தை செய்தீரே, இதோ எனக்காக பரிதாபப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக பரிதாபப்பட்டு எனக்கு உதவி செய்கப்பா. என்னை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா, என்னை ஒருபோதும் விட்டு விலகாதீங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நன்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஏதாவது கத்த செய்ய மாட்டாரான்னு எதிர்பார்த்து நிற்கிற ஆண்டவரே. என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது, என் கைகள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஏசப்பா செய்வாரு, இன்னைக்கு கட்டாயம் செஞ்சு முடிச்சிருவாரு. இன்றைக்கு என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும், இன்னைக்கு என் கண்ணீர் துடைக்கப்பட்டுரும், இன்னைக்கு எனக்குள்ள சந்தோஷம் வந்துடும், இன்றைக்கு எனக்குள்ள சமாதானம் வந்துடும். நான் காத்திருக்கிறேன்பா. ஆண்டவரே சோதரன், காத்திருப்பு வீண் போய்விடக் கூடாது. நான் உமக்காக காத்திருப்பு வீண் போய்விடக் கூடாது. தேவன் ஏதாகிலும் ஒன்றை என் வாழ்க்கையில செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலாய் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் ஆறுதலாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக திறப்பில் என்று மன்றாட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பிலே உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் எடுத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப குறிப்பை அனுப்புகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். சொந்து போகாதிருங்கள். உங்களுக்காக திறப்பில் இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். God bless you.